ஹலோ தமிழ் மக்களே, நீங்கள் கனடா வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் இல்லை தெரியுமா? ஏன்னா நீங்கள் இங்கே பஞ்சாபி இல்லை குஜராத்தி இல்லைனா வந்து ஹரியானா இல்லைனா வந்து டெல்லி இல்லைனா சவுத் இந்தியன். இந்த சவுத் இந்தியனில் அதில் ஒரு 4-5 கேட்டகரி வச்சுருக்கானுங்க. ஸ்ரீலங்கன் தமிழன், தமிழ்நாட்டு தமிழன், அடுத்து வந்து மல்லு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அப்படி கர்நாடகான்னு சொல்லி அக்கா பிச்சு வச்சுருக்கானுங்க. இங்கே இந்த காலமாட்டில் பால் கறந்த மாதிரியும் இன்றைக்கி டாக்டர்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போட்டு ஹெல்த் டிப்ஸ் கொடுத்து அதை பார்த்து வீட்டில் இவனுங்க பிரசவம் பார்த்த கதையே ஆகிப்போச்சு இந்த நாட்டுக்கு வந்த கதை. ஏன்னா அங்கேருந்து எல்லாத்தையும் நம்ம வேணான்னு சில விஷயங்கள்லாம் வேணான்னு இங்கே வந்தால் அதையெல்லாம் இவங்க பேக் பண்ணி கொண்டு வந்துட்டானுங்க. என்ன இது எந்த அளவுக்குன்னா, என் கூட இங்கே வேலை பார்த்த ஒரு சில இங்கே உள்ள லோக்கல் பீப்புளே உங்களுக்குள்ளேயே சில விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குமான்னு கேட்குற அளவுக்கு இங்கே வந்து இவனுங்க வந்து நம்ம நாட்டை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறானுங்கன்னு பார்த்துக்குங்க. கனடாவில் ரேசிசம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எல்லாரும் பேசுவானுங்க. அதை விட நம்ம இந்தியன்ஸ் பண்ணுற டிஸ்கிரிமினேஷன் இருக்கே அப்பா வேறு லெவலு. நான் பஞ்சாபி குஜராத்தி அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு அப்படியே நீ சவுத் இந்தியனா, உனக்கு ஹிந்தி தெரியாதா, உனக்கு நீ தமிழா ப்ரோ, இட்லியா ப்ரோ, தோசையா ப்ரோன்ட்டு இவங்க பண்ணுற கூத்து இருக்கே பாப்பா. எப்படின்னா அவங்க முதுகில் நல்லா இவ்வளோ அழுக்கு இருக்கும், அதை துடைக்கிறத விட்டுட்டு இவங்க ஏதோ மற்றவங்கள திருத்த வந்த மாதிரியும் இது பண்ண மாதிரியும் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவானுங்க பார்த்தீங்களா. ஐயோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காதுங்க. ஏன்டா இந்த நாட்டுக்கு வந்தோன்ற அளவுக்கு யோசிக்க வைப்பானுங்க. எப்படின்னா நான்லாம் ஊருக்கு வரும்போது பேக்கேஜ் 2 kg 25 30 kg 27 kg இருக்கும் பேக்கேஜ். அதிலெல்லாம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் சமைக்கிறதுக்கான எல்லா திங்ஸு, அடுத்து என்னோடய பர்சனல் ஐட்டம்ஸு இதெல்லாம் பேக் பண்ணி வந்தேன். இவங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா அதோடு சேர்த்து இவங்களோட டாக்ஸிசிட்டியை எடுத்து உள்ளே வச்சு பஞ்சாபி கொஞ்சம், குஜராத்தி கொஞ்சம், சவுத் இந்தியன் கொஞ்சம், மல்லு கொஞ்சம் அப்படின்னு அள்ளி வச்சு அப்படியே அழகாக பேக் பண்ணி ஊருக்கு வந்தானுங்க போல். ஹாலிவுட் படத்தில் கூட இந்த கேட்டகரி இருக்காது. என் ஃப்ரெண்டோட ஒரு ஃபேவரட் ஆக்டர் கூட இருக்கார், ஜானி சின்ஸ். அவர் கூட இந்த அளவுக்கு கேட்டகரிஸ் வைஸ் நடிச்சிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு இவங்க நிறைய விஷயத்த இந்தியாவிலேருந்து நிறைய கேட்டகரியை கொண்டு வரானுங்க. அது வந்து இந்தியாவில் நம்மளே ஃபாலோ பண்ண மாட்டோம் நிறைய விஷயத்த. Say I'm gonna do my thing my way. No matter what you people do, I'm gonna do my thing much better than you. No matter what you say or do, oh boy, you're out of luck. It's gonna roll right off of me like water off the back of a duck. And I go, yeah I go. இங்கே வந்து க்ரைமும் வேறு லெவலில் பண்ணுறானுங்க. பஞ்சாபி பார்த்தீங்கன்னா ஃபேக் ட்ரக் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறது, இன்சூரன்ஸ் ஸ்கேம் பண்ணுறது, அதே மாதிரி ஹவுசிங்கில் ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கேங்லி ஃபைட்டு, அடுத்து மர்டரு, கார் தெஃப்ட்டு, இந்த லெவலில் இவங்க போனாலும் இந்த பக்கம் குஜராத்தி வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க நல்லா இவனுங்க ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு காலேஜ் அட்மிஷன் ஸ்கேம் பண்ணுறது, அது ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் சவுத் இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழ், தெலுங்கு, இந்த மல்லு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடகா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் ஸ்கேம் பண்ணுறது, அடுத்து கன்சல்டன்சிங்கில் ஸ்கேம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில லோக்கல் தெஃப்ட்டு, ஹவுசிங் இதில் ஸ்கேம் பண்ணுறது, இந்த கம்யூனிட்டி ஹவுசிங்லலாம் பயங்கரமாக இன்னைய வரைக்கும் நிறையா ஸ்கேம் போயிட்டுருக்கு. கம்யூனிட்டி ஸ்கேம்லாம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தவரெலாம் பார்த்தா புலம்புறாரு. இவனுங்களோட ஃபைட்டு எங்கேருந்து இருக்கும்னா, அடிக்கிற சோத்தில் சாப்பிட்றதுலேருந்து கல்ச்சரு, அப்புறம் நாங்கள் லாங்குவேஜ், உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாதா, அந்த லாங்குவேஜ் தெரியாதான்னு அதுலேருந்து ஆரம்பித்து மாற்றி இவனுங்களோட ஈகோ இருக்கே அம்மா
ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது. எப்படின்னா நம்மலாம் வந்துட்டு நான்லாம் வந்துட்டு 20லேருந்து 25 லட்சம்லாம் செலவு பண்ணி வரப்போகிறோம் அப்படின்றபோது அதுக்கு பின்னாடி நிறையா ப்ராசஸ் இருக்குது. எல்லாத்தையும் இப்போ ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணி இவ்வளோ தூரம் நாட்டுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைலு ஒரு நல்ல இதை அமைச்சிக்கலான்னு இப்படி வந்தால் ஒக்கா மக்கா இவனுங்க எல்லாம் இந்த 25 லட்சம் கட்டிட்டு அங்கே இருந்த எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து மாற்றி ஒருத்தனை ப்ளேம் பண்ணிக்கிடுவானுங்க. இவனுங்கெல்லாம் வந்துட்டு ஊர் பக்கம்லாம் வந்துட்டு கோயிலுக்கு கூட போயிருக்க மாட்டானுங்க ஒழுங்கா. ஆனால் வெளிநாடு வந்தோன்னே கல்ச்சரை காப்பாற்றணும்னு பானுங்க. வாரத்துக்கு 4 நாள் கோயிலுக்கு போவானுங்க. இப்போ இன்னொருத்தன் போகலைன்னா நீ கோயிலுக்கெல்லாம் போகலையான்னு பானுங்க. நாங்கள் வந்து சர்ச்சு போகிறோன்னு பானுங்க. நான் மாஸ்க்கு போகிறேன்னு பானுங்க. ஐயோ என்னத்தங்க அப்படியே நடிக்கிறானுங்க. எல்லாம் என்னத்தை சொல்கிறது, வீட்டில் போய் பார்த்தோம்னா 10 மணி வரை தூங்கிட்டு ஒழுங்காக குளிக்காமல் தெரிஞ்சுட்டு இருப்பானுங்க. இங்கே வந்துட்டு இப்போ அதானே சொல்கிறேன், இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே காப்பாற்றுறானுங்களாம். என்னத்தடா ஏமாத்துறீங்க இப்படி ஊரை, அப்படி இருக்கு. நல்லா விளைஞ்ச விவசாய நிலத்தில் வெட்டிக்கிளி பாஞ்ச மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்தானுங்க. இப்போது நான்லாம் வந்துட்டு ஒரு நிறைய இதோட ட்ரீமோடு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, இக்னோரன்ஸு, ஜட்ஜ்மெண்டலு, குரூப்பிசமு, இது எல்லாமே காலேஜ்லேயே ஆரம்பிச்சிடுறானுங்க. இப்போ ஒரு 4 பேர் இருந்தானுங்க வச்சுக்கோங்களே, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான்னா ஒன்று பஞ்சாபியாக இருப்பான், இல்லைனா குஜராத்தியாக இருப்பான், இல்லைனா அதில் எவனா தவிர்த்தப்பட்ட ஒரு 1-2 பேர் வந்துட்டு வேறு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுவானுங்க. இப்போ நானே வந்துட்டு நான் ஒரு 3 பேர் தமிழ் பேர் வச்சுக்கோம். அடுத்து இன்னொரு ஆள் வந்து எங்கள் கூட ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ணான். சரி நாங்கள் போய் குரூப்பாக போயிட்டு நான் 2வது ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு ஒரு 4 பேர் கொலம்பியன்ஸ் இருந்தாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இது என்னடா இது இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன். என்னத்தை சொல்கிறது, என்னப்பா இப்படி வந்துட்டு நீ எல்லாரையுமே வந்துட்டு பஞ்சாபி, குஜராத்தி, சவுத் இந்தியன் இப்படி எல்லாரையுமே சொல்கிறேன்னு கூட நீங்களே நினைக்கலாம். இன்றைக்கி நிலமை என்னென்னா வந்துட்டு இன்றைக்கி எத்தனை பஞ்சாபி ஸ்டூடெண்ட் வந்துட்டு இங்கே வந்து அவங்க சொந்த கம்யூனிட்டியை நம்பியே வந்து ஏமாந்து போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற குஜராத்தி ஓனர்ஸ் இங்கே வந்துட்டு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸை கவர்மெண்ட் லா படி ஹவர்லி 15 வேஜஸ் கொடுக்கணும். ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு இன்னும் $8க்கும் $10க்கும் வேலை வாங்குறவங்க எத்தனை ஓனர்ஸ் இங்கே இருக்கானுங்க தெரியுமா? இங்கேருந்து வரவன் நம்ம சொந்த கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னு நம்பி ஒரு சில பேர் வந்துட்டு இங்கே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பல பேர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து எப்படின்னா வந்துட்டு சொந்த நாட்டுக்கும் உண்மையாக இல்லாமல் மைக்ரேட் ஆகி வந்த இன்னொரு நாட்டுக்கும் உண்மையாக இல்லாமல் தான் சுயநலத்துக்காக இருக்கானுங்க பார்த்தீங்களா? இவனுங்க காசுக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வானுங்க. ஸோ அது மாதிரி இங்கே அவ்வளோ பேர் இருக்கானுங்க. இவனுங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் சும்மாலாம் விடக்கூடாது. நீங்கள் வேணால் பாருங்கள், என் வீட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு Canadian flag வச்சுருக்கேன். People say I need to get a little action. People say my love life is fiction. People say I wouldn't give them no satisfaction. Well, I wouldn't know, it's beyond my imagination. I keep my pants up high and my zipper closed, and people wonder why I never get rid of those awesome looking sunglasses that I got off of eBay at a special price. Anyway, you get the picture right. People love to hate a play no matter wrong or right. What I like makes no difference. As they go, get a life. I go. இது வந்துட்டு இந்த கண்ட்ரி வந்து எப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி அவ்வளோ பேர் என்னென்னமோ சொல்லாங்க. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, வார் நடக்குது. ஆனால் அந்த வாரில் நிறைய பேர் பாதிக்கப்படும் போது அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இங்கே ஒரு லைஃப் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி அவங்கள ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு எல்லா நாடும் செய்யுமானா செய்ய மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நாட்டில் இருந்துட்டு இங்கே இவனுங்க பண்ணுற ஒரு சில இது வந்துட்டு அதுவும் என் நாட்டிலேருந்து வந்து பண்ணுறானுங்கன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே இது இப்போது இவ்வளோ விஷயங்கள் நான் பேசுகிறதுக்கு பின்னாடி காரணமும் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து என் சொந்த வெறுப்போ கிடையாது. இதில் நிறையா பஞ்சாபி ஸ்டூடெண்ட்ஸே அஃபெக்ட் ஆகியிருக்கான். பஞ்சாப் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஓன் கம்யூனிட்டியை நம்பி. குஜராத் அவங்க ஓன் கம்யூனிட்டியை பற்றி நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. அது மாதிரி தமிழோ, தெலுங்கோ, இது மாதிரி மல்லுவோ எல்லா கம்யூனிட்டிலையும் ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம வந்து
உழைக்கணும்னு வராமல் பார்த்தீங்களா, அது மாதிரி அவ்வளோ பேர் ஏமாந்து போயிரு. இப்படி பார்ட் டைம் ஜாப்பில் பாத்திரம் கூட ஒழுங்காக கழுவ தெரியாமல், நாட்டை பற்றியும் ஒழுங்காக தெரியாமல் இங்கே வந்துக்கிட்டு இவங்க பேர் பண்ணுற அல்சாட்டியம்லாம் இருக்கே, என்னத்தை சொல்கிறது. இந்தியானா நார்த்து சவுத்துன்னு மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க. நார்த்து சைடு இருக்குது, சவுத்து இருக்குது, ஈஸ்ட் இருக்குது, வெஸ்ட் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டுன்ற ஒன்றே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நார்த் ஈஸ்ட் பக்கத்துலேருந்து வரவனுங்கெல்லாம் பார்த்தா இவனுங்க வந்துட்டு சைனாவா நீங்கள், நேபாளியா அப்படின்ற அளவுக்கு போயிடுறானுங்க. இந்த எதுவுமே தெரியாமல் இவனுங்களை வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு நான் இவனை சேர்ந்தவன், நான் அவனை சேர்ந்தவன்ட்டு இப்படி கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் வந்துட்டு இங்கே உள்ள நிறைய மக்களை வெறுப்படைய செய்தே தவிர்த்து இவனுங்க பண்ணுறதை வந்து நம்மளாலே சலிக்க முடியலை. அப்புறம் இங்கே இருக்கிறவனுங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். என்னத்தை சொல்கிறது, சிம்பிளாக சொல்ல போனோம்னா எந்த ஸ்டேட்டு எந்த லாங்குவேஜ் பேசுகிறானுங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் இவனுங்க இருக்கானுங்க. இது நம்ம சைடு ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க, அங்கிட்டு இருக்கிறவனும் அவ்வளோ பேர் இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்தானா என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பேசணும் சொல்லணுன்றதுனால தான் இந்தளவுக்கு நான் வந்து இறங்கி எடுத்திருக்கேன். பார்ப்போம், இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வித்தியாசமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் அன்லெஸ் அஜித் விக்கி, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.